அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கழக பொதுச்செயலர் எடப்பாடியின் அறிவுறுத்தின்படி மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு விடிவு காலம், மொழிக்கு விடிவு காலம் பேரறிஞர் அண்ணாவால் கிடைத்தது என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. அண்ணா சின்னம் குறித்த கொடியை அதிமுக உரிமையோடு விழா எடுக்கிறது. அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை எடுப்பதற்கான உரிமை அனைத்து இந்திய அதிமுகவுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வகையிலேதான் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் பெருவிழா மிகச் சிறப்பாக நாடெங்கும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே புறநகர் கிழக்கு மாவட்டத்துல திருப்போன்றத்துல இன்றைக்கு தொழிற்சங்கம் ஏனைய அனைத்து சார்பாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அண்ணா நினைத்த செய்திகளை நிறைவேற்றுவதற்கு வருகிற 2026 மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆட்சியை பங்கு வேணும்னு கேட்கிறாரு. நேற்று வெளிநாடு சென்று திரும்பி இருக்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வெளிநாடு சென்றதற்கான அந்த திட்டத்தினை மிகச்சரியாக சொல்லாமல் அடுத்தவரை குறை சொல்வதிலே இருக்கிறாரே தவிர வெறும் 7100 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU என்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால் ஒரு பேப்பர் பரிமாற்றம் தான். அதில் எத்தனை செயல்பட போகிறது என்பதை அவர்தான் வெள்ளை அறிக்கையிலே சிறப்பாக செய்ய வேண்டும். இன்னும் எத்தனை நாட்களே ஒரு திட்ட அறிக்கை என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்ட பிறகு இத்தனை நாளுக்குள் இந்த திட்டங்கள் செயல்பட தொடங்கும், இத்தனை நாள் முடிவுறும் என்ற செய்தியும் அவர்கள் என்ன பண்ணாலும் செய்தியும் அதில் சேர்ந்து வர வேண்டும். வெறும் புரிந்துணர்வுப்பங்கள் என்ற காகித மாற்றங்கள் மட்டுமே நடந்திருப்பதாக நாங்கள் கருதுவதை தவிர இத்தனை திட்டங்களும் மிக குறைந்த அளவுதான். அவர் அமெரிக்காவுக்கு 17 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து மிக குறைந்த அளவுதான் தீர்ப்பு என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஆக இதுல ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று அதிமுக வந்த போது இதே திமுக கேட்டது, ஸ்டாலின் கேட்டார். இன்றைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதனால் தமிழகத்துக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். தொழிலோடு மிகச்சிறந்த தொழில்கள் நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. ஒரு பக்கம் என்னன்னா முதலமைச்சர் வெளிநாட்டுல இருந்து வர நேரத்துல இருந்து ட்விட்டர்ல பதிவு போறாரு, திரும்பி அழிக்கிறாரு. நாங்க கூட்டணியில இருக்கோம் வேற சொல்லிக்கிறாரு. வெற்றி நிலைப்பாடுல பேசுறாரு. திருமாவளவனுடைய மதிப்பிற்குரிய திருமாவளவனுடைய எண்ணங்களை செயல்பாட்டுகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் விளைவு என்னென்றால் இந்த அனைத்து இந்திய அதிமுக இதை விமர்சிப்பதை விட அவர் எடுத்திருக்கிற மாநாட்டினுடைய கொள்கை முக்கியத்துவம் அடிப்படை மதுவிலக்கு என்பது இது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து புரட்சி தலைவர் ஒவ்வொன்றாக படிப்படியாக 500 கடைகளாக அதிமுக ஆட்சி மீது அரவிந்தன் எடப்பாடியார் இருக்கும்போது அரவிந்தன் தங்கமணி இருக்கும்போது கடைகளை குறைத்துக் கொண்டே வந்து சட்டமன்றத்திலே பட்டியலை கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது அந்த கடைகளின் எண்ணிக்கை கூடி இருக்கிறதே தவிர இதுவரை குறைந்த புள்ளி உரத்தை பட்டியலை குறைக்கவில்லை. ஆகவே அவர்கள் ஒரு திமுகவை எதிர்த்துதான் நடத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில இதுல கலந்து கொள்வதா வேண்டாமா என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பார். ஆதரவு கொடுப்பதா மதுவிலக்கு என்பதிலே முழு ஆதரவு அதிமுகவுக்கு எப்போதும் உண்டு. அதிலே பொதுச் செயலாளர் கலந்து கொள்வதா என்ன வகை செய்வது என்பது அவர் முடிவு எடுப்பார். அந்த வகையிலே திருமாவளவன் எடுத்திருக்கிற கொள்கை ரீதியான முடிவு அனைத்து இந்திய அதிமுக என்றென்றைக்கும் வரவேற்கும். எங்கள் யாருமே எடப்பாடியை வரவேற்பதில் சந்தேகம் இல்லை. அதனால இது திமுகவுக்கு எதிரான முடிவு எடுத்திருப்பதாக மட்டும்தான் எங்களுக்கு தெரிகிறது. காரணம் அவர்கள் கடைகளை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே கடும் சாவு நடந்திருக்கு. அதை குறிப்பாக பட்டியலின மக்கள் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி நடைபெற்ற 65 பேரிலே பட்டியலினத்து மக்கள் அதிகமான பேர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமா திரும்ப எடுத்திருக்கிற கொள்கை முடிவு பொதுவான சாதாரண மக்களுக்காக உகந்ததாக கருதுகிறோம். ஆனால் அது எந்த வகையிலும் செயல்படுத்த முடியும். அவங்க திமுகவை எதிர்க்கிறாரா எதிர்க்கலையான்றது எங்களுக்கு இப்போது ஏற்படுகிற செய்தி அல்ல. அவர் சொன்னபடி நாங்கள் தேர்தல் காலத்துல எந்த கூட்டணி என்பது அன்றைக்கு முடிவு எடுப்பார் எங்கள் எடப்பாடியார். இப்போதைக்கு அவர் எடுத்துக்கிற கொள்கை சரியான கொள்கை. அதை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை மக்கள் தான் பார்ப்பார். ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயும் பங்கு வேணுங்கிறாரு. அந்த நிலைப்பாடு அதிமுக வரவேற்கிறார். இல்ல, அனைத்து இந்திய அதிமுக எப்போதுமே தனித்து போட்டிவிடுவதற்காக தனித்து வருவதற்காக இதுவரை ஆட்சி செய்திருக்கிறதை தவிர எப்போதும் மைனாரிட்டி ஆட்சி அதிமுகவில் இருந்ததில்லை. அதிமுக தனி முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருக்கிற தேர்தல் கூட்டு தான் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறோம். பட் அவர்களுடைய கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை அனைத்து அதிமுக எப்போது ஏற்க வேண்டும் எப்போது ஏற்க வேண்டாம் எங்களுக்கு பிரச்சனை தெரியுமே தவிர நிச்சயமா அந்த கோரிக்கை பொறுத்து அவர் வைத்திருக்கிற கோரிக்கை பொதுவாக இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிடம் தான் வைத்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு எப்போது என்பதும் யாருக்கு பங்கு கொடுப்பது யாருக்கு பங்கு கொடுக்கக்கூடாது இல்ல மத்தியில் எப்படி ஒரு மத்திய அரசியல் எப்படி என்பது அவருடைய கொள்கை. அதிமுக இன்னும் அது குறித்து எந்த முடிவினையும் எடுக்கவில்லை. எங்கள் எடப்பாடியார் அது குறித்து சாதாரணமாக அனைத்து இந்திய என்பது தனிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் சரி தனிப்பட்ட கட்சியாக தனிப்பட்ட ஆளுகிற பொறுப்பில் இருந்துதான் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது. அது எங்களுக்கு அந்த சிந்தனை எங்களுக்கு எழவில்லை.